வசனத்தை 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமை 16 வருஷம் அரசாண்டான். அவர் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் தேவன் தாமே எங்களோடு இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து வரணும். நாங்கள் சுகம் பெற, நாங்கள் பரிசுத்தம் அடைய, ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படி நான் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் நடத்துங்க, நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் பார்க்கிறோம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். இது ஆகாஸ் என்றதான இந்த ராஜா, இவன் 16 தன்னுடைய 16 வருஷம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுமை செய்தான். இந்த ராஜா 20 வயதுல இந்த ராஜாவாய் இந்த மனுஷன் மாறுகிறான். இந்த ஆகாஸ் யாருன்னு பார்த்தா எசேக்கியா என்றதான ஒரு ராஜாவுடைய அப்பா. எசேக்கியானா எல்லாருக்குமே தெரியும். எசேக்கியா ராஜா என்ன கேட்டாரு? இவனிடத்துல எக்ஸ்ட்ரா ஆயுஷ் நாட்கள் வேணும்னு கேட்டாரு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப இந்த ராஜாவுடைய அப்பா யாருன்னா இந்த ஆகாஸ் ராஜா. இந்த ஆகாஸ் ராஜாவை ஏன் நம்ம இங்கே தியானிக்க போகிறோம் என்றால், இவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இவர் மறந்து மனுஷர்களை பிரியப்படுத்தி அநேக காரியங்களை இவருடைய வாழ்க்கையில கடைபிடித்து தேவனை விட்டு முற்றிலும் மாறினார். இந்த மாறினத்தினால தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல மிக அழகாய் போட்டிருக்கிறது. அதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முற்றிலும் நாம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் தேவன் ஒருவருக்கு தான் தரணும். மனுஷர்களுக்கோ பதவிகளுக்கோ ராஜ்யபாரத்துக்கோ எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கும் முக்கியத்துவம் இல்லை. என் தேவன் ஒருவருக்கே முக்கியத்துவம் தருகிறவராய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. இந்த ஆகாஸ் ராஜாவை குறித்து படிப்போம். 2ஆம் வசனத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கலாமா? ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அல்லேலூயா. இந்த ஆகாஸ் ராஜா 20 வயதிலே ராஜபாரத்திலே ராஜாவாய் அமர்ந்து 16 வருடங்கள் தான் இந்த ராஜா இந்த இஸ்ரவேல் யூத தேசத்தை ஆண்டு வந்தான். படிக்குமா? அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வையில் செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி தன் குமாரன் முதலாய் தீக்கடக்க பண்ணினான். என்ன குறையெல்லாம், இந்த ராஜா 20 வயதுல அரசாட்சியிலே வந்து அமர்ந்து 16 வருஷங்கள் யூத தேசத்தை ஆண்டான். ஆனா இந்த ராஜா தன்னுடைய முத்தகப்பனாகிய தாவீதை போல முற்றிலும் தேவனுக்கான உகந்த பாத்திரமாய் வாழாமல் இவன் உலகத்தின் மனுஷர்கள், யார் இந்த உலகத்தின் மனுஷர்கள்? தேவனால் பொருத்தப்பட்டதான ஜனங்கள். இந்த ஜனங்கள் இந்த தேசத்திலே வாழ்வது
தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இந்த அக்கிரமக்காரர்கள், இந்த விபச்சாரக்காரர்கள், இந்த விக்கிர ஆராதனைக்காரர்கள், இப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த தேசத்திலே வாழக்கூடாது, அவர்களை துரத்தும் என்று சொல்லி தேவனால் அனுப்பப்பட்டு துரத்தப்பட்டதான ஜனங்களை இந்த ஜனங்கள் வர வைக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை இந்த ராஜா கடைபிடிக்கிறான். நாம் யாரை கடைபிடிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை யாருக்கு முக்கியத்துவம் வேண்டும்? என் தேவன் ஒருவருக்கே நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த ராஜா பொருத்தப்பட்ட ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், யார் பொருத்தப்பட்ட ஜனங்களுடைய பழக்க வழக்கம். யார் இந்த பொருத்தப்பட்ட ஜனங்கள்? அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள். நீங்க ஏன் தேவனுடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியத்தினுள்ளே கடந்து போகக்கூடாது என்பதற்கு இதுவே முக்கிய காரியம். படிக்குமா அந்த வசனத்திலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி அருவருப்புனால தேவனுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காரியம் அருவருப்பு. இந்த அருவருப்பான காரியங்களை இந்த ராஜா என்ன பண்ணுகிறான்? படிமா தன் குமாரன் முதலாய் தீக்கடக்க பண்ணினான். என்ன அருவருப்பு? இந்த விக்கிர ஆராதனை அதுவே அருவருப்பு. அதையும் விட தன்னுடைய மகனையும் என்ன பண்ணினான்? தீக்கடக்க பண்ணானா? அது தீயினால தகனம் செய்து பிசாசுக்கு கொடுத்தான். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? யாராவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைய தேவனுக்கு கொடுக்கிறோம், முன் வருவோமா? தேவன் ஆபிரகாம் இடத்துல கேட்டார், அது கூட உண்மையாய் கேட்கல. நம்முடைய தேவன் மனுஷர்கள நரபலி கொடுத்து அதை வாங்கி நம்முடைய தேவன் அதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஒவ்வொருவரையும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டார். ஆனா இந்த மனுஷன் அநேக விக்கிர ஆராதனை மனுஷர்களுடைய பழக்க வழக்கங்கள் அநேகம் போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைய கூட பிசாசுக்கு என்ன பண்ணா? தகனம் செய்யும்படியாய் நெருப்பலை எரிச்சி தன்னோட பிள்ளையை பிசாசுக்கு கொடுக்கிறான். அப்ப அவனோட வாழ்க்கையில முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறான்? பிசாசுக்கு கொடுக்கிறான். உன் பிள்ளைய கொடு அப்படின்னு பிசாசு கேட்கிறான், இவன் போய் கொடுக்கிறான். அப்போ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த ராஜா யாருக்கு கொடுத்தா? பிசாசுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான். பிசாசுக்கு கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையை தகனம் பண்ணி எரிய வச்சு அந்த சாகரத்துக்கு பிசாசு கொண்டு போய் கொடுக்கிறான். பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்துல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம தேவனிடத்துல அவருடைய வசனங்களிலே தர்க்கம் செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதான மனுஷர்களாய் வாழுகிறீங்களா? தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் என் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுடைய இஷ்டத்துக்கு திருப்பி கொண்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கிறீங்களா? ஏன் வருது? ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் நம்மளுக்குள்ளே வருகிறது? காரணம் ஒன்றுதான், உலகத்தோடு கலக்கம், நட்பு. தேவன் துரத்தப்பட்ட இப்படிப்பட்ட ஜாதியானவரோடு நீ கடவுளே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ விக்கிர ஆராதனை செய்கிற இடங்களிலே உன் காலடி படாதே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நீ விலகி என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம எங்க போய் நிக்கிறோம்? விக்கிர ஆராதனை பகுதியிலே போய் நிக்கிறோம். அவர்களோட அன்பு ஐக்கியம், எதற்கு அன்பு ஐக்கியம்? அவரோட களவாதேன்னு சொல்லுகிறாரு. ஏன் களவாதேன்னு சொன்னார்னா, இப்படி இந்த ஆகாஷ் ராஜாவை போல நீயும் மாறுவாய் என்று என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீயும் இப்படி மாறிவிடக் கூடாது. ராஜாக்கள் இப்படியாக மாறினாங்க. இப்படிப்பட்ட ஜாதியான மக்களோடு கலந்து அவர்கள் தேவனையே மறந்து போகும்படியான்
தேவனுடைய சித்தங்கள், தேவனுடைய திட்டங்கள் அவர்களை விட்டு மாறும்படியாய் பிசாசு அவர்களுடைய நட்பை உனக்குள்ளே கொண்டு வருவான். இந்த பிசாசு உனக்குள்ளே அப்படிப்பட்ட நட்பை உனக்குள்ளே கொண்டு வந்து என் தேவனை விட்டு வழிவிலகும்படியாய் செய்வான். நாளைக்கு நீ போய் என்ன பண்ணுவ? உன்னோட பிள்ளையும் தீ கடக்க பண்ணுவ. நீயும் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவ. நீ அவனை போல நீ நல்ல நேரத்தை நீயும் பார்க்க ஆரம்பிப்ப. உனக்கு ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிப்ப. உன் வாழ்க்கை எப்படி என்று சொல்லி குறி கேட்கிற மனுஷனாய் வாழ போவ. இப்படிப்பட்ட காரியம் என் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே வரக்கூடாது என்று தேவன் நிச்சயமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலதான் நம் தேவனுடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஜாதிகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் பிள்ளையோ உன் மகனையோ நீ என்ன பண்ணாத, புறஜாதியாருக்கு கொடுக்காதேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புறஜாதியார் இடத்துல நீ பெண் கொள்ளவோ பெண் எடுக்கவோ கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் சில நேரத்தில் நம்ம மீறி விடுகிறோம். தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிப்பாரு. அவர் மீண்டும் நம்மளை பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே படிக்குமா? மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். யாருடைய மனுஷன், யாருடைய சித்தத்தினாலே ராஜாவாக்கப்பட்டான் என்பதெல்லாம் மறந்து என்ன பண்ணுகிறானா, பச்சையான ஒரு மரம் செடியை விடலையா, எல்லா இடத்திலும் போய் என்ன பண்ணுகிறான், தூபம் காட்டுறான். யாருக்கு தூபம் காட்டுறான்? விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறான். போய் மரத்தை பார்த்து தூபம் காட்டுகிறான். பச்சையான எந்த மரங்களையும் அவன் போய் தூபம் காட்டுகிறான், பலி செலுத்துகிறான், மேடைகளை உண்டு பண்ணுகிறான். எல்லா ஒரு மேடான பகுதிகள் எல்லா இடத்திலும் போய் என்ன பண்ணுகிறானா, பலி செலுத்துகிறான். யாருக்கு செலுத்த வேண்டியது யாருக்கு செலுத்துகிறார், யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியதை யாருக்கு கொடுக்கிறார். இந்த மரம் செடி கொடி இந்த உலகத்திலே நாம் பார்ப்பது எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே அவைகளை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க அதனுடைய கனிகளை புசிக்க வேண்டும், அது உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனா இவன் என்ன பண்ணுகிறான், இந்த ராஜா என்ன பண்ணுகிறான், மரத்துக்கு போய் தூபம் காட்டுகிறான். மரமா கடவுள்? யாருக்கு செலுத்த வேண்டும் கணம், யாருக்கு செலுத்த வேண்டும் மரியாதை? மரத்துக்கும் மிருகங்களுக்கும். தேவனை மறந்து போவதற்கு தூண்டுதலாக இருந்தது எது தூண்டுதலாக இருந்தது? தேவனை மறக்க செய்தது எது? தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை விட்டு தூரம் போறதுக்கு இந்த புறஜாதி உன்னிடத்தில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான புறஜாதியார் உன்னுடைய அப்பாவா, உன்னுடைய அம்மாவா, உன்னுடைய சகோதரனா, உன்னுடைய சகோதரியா, அவர்களை விட்டு தூரமாக இருந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. நீ கடந்து உன்னால அவங்களை ஜெயிக்க முடியும்னா, உன்னால அவர்களை கர்த்தர் கூட வழி நடத்த முடியும்னா, நீ தேவனுடைய பலன் பெற்றதான மனுஷனாய் காணப்படுவனா, நீ கடந்து போகலாம். நீ அவர்களை தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக மாத்திரமே நீங்க கடந்து போகணும். அவளைய நீங்க அவருடைய குடும்பத்துக்கு ஃபங்க்ஷன் போறேன், நானு அவர் மலைக்கு போகிறாரு, இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க, என்ன வச்சுக்கிறாங்களா, ஃபங்க்ஷன். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உனக்குள்ளே கிடப்பதற்கு இப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு நீ விலகி இருந்த தேவனுடைய வார்த்தை சொல்றது. ஹல்லேலூயா. கீழே படிக்குமா? அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரெத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். இங்கே தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்?
ஒரு இடுக்கம் உண்டாகும். தேசத்தை முற்றுகை போடும்படியாய் இந்த ராஜா, சீரிய ராஜாவும் இந்த இஸ்ரவேல் ராஜாவும் வருகிறார்கள். அவனை முற்றுகை போடுறாங்க. இவனை முற்றுகை போட்டு இவனுக்கு தீமை செய்ய, இந்த ராஜபாரத்தை குலைக்க வேண்டும் என்று சொல்லி, இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜாக்கள் கிளம்பி வந்து நிற்கிறாங்க. தேசத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யப்படுது. இப்படிப்பட்ட ஒரு முற்றுகை உண்டாகும். கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்க. சிச்சையை அற்பமாய் எண்ணாதீர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் உண்டாகும்? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் உண்டாகும்? கர்த்தர் ஒரு காரியம் செய்யறனா அதுல நீதி இருக்கும், அதுல நியாயம் இருக்கும். நீங்க உலகத்தோடு கலந்து கொண்டு உலக மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பிரியப்படுத்துகிறதான ஜனமா இருப்பீங்கன்னா ஒரு நெருக்கம் உண்டாகும். நீ திரும்பணும், தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உள்ள வாழ்க்கையில உண்டாகும். ஆனா அந்த நேரம் வரும்பொழுது என்ன செய்யறான்? கீழே படிக்குமா? அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சேன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்ந்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியிருக்கிறார்கள். படிக்குமா? ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத்-பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் இருக்கிற சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு நெருக்கம் உண்டாகிறது. இந்த நெருக்கத்திலே இவனுடைய கண் யாரை பார்க்கணும்? நம்முடைய நெருக்கத்திலே நாம் யாரை பார்க்க வேண்டும்? நம்முடைய பிரச்சனை உண்டாகுது, நம்ம யாரை பார்க்க வேண்டும்? ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, போகிற வருடம் பிரச்சனை, நெருக்கம் உண்டாகிறது. யாரை பார்ப்பதற்கு? Turn to God. தேவனிடம் திரும்பு. சிச்சையை அற்பமாய் எண்ணாதே. உனக்கு ஒரு நெருக்கம் உண்டாகுதுன்னா உன் கண் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனா இந்த ராஜா என்ன செய்யறான்? இந்த ராஜா, ஆகாஸ் ராஜா யார் இடத்துல போனா? யார் இடத்துல போனாமா? அசீரியா ராஜாவிடத்திலே கடந்து போகிறான். இடத்துல போகிறான். அசீரியா ராஜாவிடத்திலே போகிறான். ஒரு மனுஷனை தேடி போகிறான். இவனுக்கு நெருக்கம் உண்டாயிட்டது. இவன் தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய மனுஷன். இவன் தேவனுடைய ராஜ்யபாரத்திலே அமர்ந்திருந்து ராஜபாரம் செய்கிறான். இவனை தேவன் ராஜாவாய் மாற்றிருக்கிறாரு. ஆனா இவனோ தேவனிடத்துல வரல. இவன் போறான் அசீரியா ராஜா இடத்துல. நான் உன்னோட பிள்ளை அப்பா, நான் உன்னோட மகன், நீங்க எனக்கு இந்த காரியத்தில் என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. படிக்குமா? அந்த 7ஆம் வசனத்தை, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் நீங்களாக்கி விடும் என்று சொல்கிறான். யாரிடத்துல போய் நிற்க வேண்டியவன், யாரிடத்துல போய் சொல்ல வேண்டிய காரியத்தை இவன் இன்னொரு ராஜா இடத்துல போய் சொல்றான். நீங்க என்ன விடுவீங்க? இன்னைக்கு நம்மள கூட அநேக வேலையில நெருக்கம் உண்டாகிறது, பிரச்சனை உண்டாகிறது. யார் இடத்துல போய் நிக்கிறோம்? மனுஷரிடத்துல தான் போய் நிக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் புத்திசாலிகள், அதி புத்திசாலிகள், கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுகிறேன்னு சொல்லுகிறவர்கள் என்ன போவாங்க? குறிகாரன்கிட்ட போவான். குறி சொல்லுகிற இடத்துல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் போய் நிற்கிறார்கள் என்று அநேக இடத்துல கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கு. அவ அசுத்தாவியை கொண்டு இந்த மக்களை தீங்கு செய்யும்படியாக பிசாசு செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனா அவர்கிட்ட தான் இந்த தேவ பிள்ளை கடந்து போய் நிக்குது. காரணம்
காரணம் என்ன? பழக்க வழக்கம். இவன் தேவன் புறத்தப்பட்ட தாதியாருடைய பழக்க வழக்கங்கள் இவர்களுக்குள்ளே நுழைந்ததன் நிமித்தம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய இருதயம் துணிகிறது. தேவனிடத்துல வருவதை விட்டு போய் ராஜகத்துல போய் நிற்கிறான். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. யாரோட உதவி வேணும்? யாரோட உதவியை கேட்கணும்? ஒரு நெருக்கம் உண்டாகிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. அதற்கு ஒரு காரணம் உண்டு. நீ தேவனை திரும்பும்படியாய் தேவன் உனக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறார். ஆனா அந்த காரணத்தை அறிய முடியல, அந்த காரணத்தை புரிய முடியல. காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கூடத்துல இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இல்லை. ஆகையினால்தான் நாம் மனுஷனுடைய தயவை தேடி போகிறோம், மனுஷரை பார்த்து ஓடுகிறோம். நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க, நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க. ஏன் போகிறோம்? நம்முடைய தேவனை மேல இருக்கிற நம்பிக்கை அல்ல. ஹல்லேலூயா. தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை திடமாய் இல்ல. தேவன் மீது இருக்கிற பயம் பக்தி அற்றுப்போனதான ஜனமாய் இருக்கிறோம். காரணம் என்னுடைய பழக்க வழக்கம் யார்கிட்ட இருக்குது? உலகத்தாரோட இருக்கிறது. உலக மனுஷர்கள் செய்வதை நானும் செய்யும்படியாய் கடந்து போகிறதான மனுஷர்களாய் மாறிவிடுகிறோம். என் தேவர்களே, கர்த்தர் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் உண்டு. இந்த பரிசுத்த தேவன் நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காய் மாத்திரம் தான் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமான ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை என்னையும் பரிசுத்தமாய் இருப்பதற்காய் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த சந்ததி, you are the holy people. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக வேண்டிய பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதியோட கடக்க கூடாது, அசுத்த மனுஷரோட கடக்க கூடாது. என் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களிலே உங்களை காலடி போய் நிற்க கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனுஷராய் நீங்க தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாய் இருந்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ரத்தத்தெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்தார், அவர் உயிரையும் கொடுத்தார். நீங்க கெட்டு போகக்கூடாது, நீங்க அழிச்சு போகக்கூடாது, நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது. என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு உங்களை மீட்டெடுத்தாருப்பா, உங்களை மீட்டெடுத்தாரு. உங்களோட ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். நீங்க நரகத்துக்குள்ள போகக்கூடாது. உங்களுடைய ஜீவன் பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவோட நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து உங்களை மீட்டெடுத்துகிறார். ஆனா நம்முடைய பழக்க வழக்கம் எங்க போகுது? எங்க போகுது? தேவனை மறந்து போகும்படியா, கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் மறந்து போகும்படியா, எனக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவை மறந்து போகும்படியாய், நீங்க மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாய் நீங்க கடந்து போவீங்கன்னா நீங்க தேவனை மறந்து போவீங்க. உங்களோட நட்பு தேவனை மறந்து போவதற்கு நீங்க உலகத்தின் மனுஷர்களோடு பிரியப்படுத்த அவர்களோடு நீங்க வாழ்வீங்களா? இயேசு கிறிஸ்துவை உங்களால் நினைச்சு கொண்டிருக்க முடியாது. உங்களோட வாழ்க்கை முழுவதும் நீங்க அசுத்தாவின் மனுஷர்களோடு பிசாசின் மனுஷர்களோடு நீங்க நட்பு வைத்துக் கொண்டு இருக்கணும்னா நீங்க தேவனுடைய அன்புல நிலைச்சிருக்க முடியாது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் தொங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் யாராலும் செய்ய முடியாத ஒன்று உன் தாயின் தகப்பனோட செய்ய முடியாது. ஆனா என் தேவன் நம்மளுக்காய், நம்முடைய தேவன் நம்மளுக்காய் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை மீட்டெடுப்பதற்கு, நம்மளை பரலோக ராஜ்யத்திலே கூட்டி போவதற்கு, அவரோடு சேர்ந்து நாமும் ராஜபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காய் என் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஜாதியாகிய நாம் கர்த்தரை கனப்படுத்தணும். நெருக்கம் உண்டாகும் போதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனை வருது, காரணம் உண்டு. எனக்கு ஒரு துன்பம் உண்டு, காரணம் உண்டு. எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறது, நீங்க பரிசுத்த ஜனம், நீங்கள் பரிசுத்த ஜனம்.
உங்களோட வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 128ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 128 முதல் வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யாரு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். யாருடைய வழி? நம்மளுக்கு முன்மாதிரியாய் கடந்து போன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழி. என் தேவன் நம்மளுக்கு அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறதான தேவனுடைய வழி. இந்த வழியை விட்டு நமக்குன்னு ஒரு சொந்த வழியை உண்டாக்கணும்னா, நான் கர்த்தர் மேல ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர், என்னெல்லாம் ஒன்னும் செய்யவே முடியாது. சாலமோன் ராஜாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆனா அவன் புறஜாதியோட கடக்க அவனோட வாழ்க்கை தேவனை விட்டு மாறிக்கொண்டே போனது. ஒரு நாள் அவன் வெளியில வச்சிருந்த அந்த விக்கிரகங்கள் அவருடைய அப்படியே பார்க்கல இருந்து அவருடைய வீட்டுக்குள்ள வந்து அதை வணங்கும்படியாயும் மாறிவினான் என்பதை தேவனுடைய வசனம் மிகவும் தெளிவாய் போட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற விரும்புகிறீங்க? நீங்க தேவனை பிரியப்படுத்துவதற்கான வாழ்க்கை வேணுமா, இல்ல உலகத்தின் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியான வாழ்க்கை வேணுமா? ஒரு பிரச்சனை வருதா, காரணம் உண்டு. ஒரு துன்பம் வருதா, காரணம் உண்டு. என் உடல்ல வியாதியா, காரணம் உண்டு. திரும்ப கர்த்தரிடத்துல தேவனை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. திரும்ப தேவனிடத்துல தேவனை எச்சரிக்கிற வேலை எல்லாம் நீ மனுஷனுடைய தயவை தேடி ஓடுவனா, உட பிரச்சனை மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே போகும். மீண்டும் மீண்டும் அது அதிகரித்து கொண்டே போகும். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பு, ஒரு வியாதி, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு கடன் பிரச்சனை இப்படி எல்லாம் வரும் பொழுதுதான் உன்னை தேவனிடத்துல திரும்பும்படியாய்தான் உன்னை கர்த்தர் திரும்பும்படியான காரியங்களை செய்கிறார். ஆனால் நம்ம காரணங்களை பார்த்து மனுஷர் தயவை தேடி ஓடுகிறவராய், காரணங்களை பார்த்து மனுஷருக்கு நன்மை செய்ய தேடி, அக்கா நீங்க வாங்க, எனக்கு இந்த காரியங்களை ஹெல்ப் பண்ணுங்க, அம்மா நீங்க வாங்க, அண்ணா நீங்க வாங்க, யாராலும் உதவ முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் உங்களை திருத்தும்படியான காரியத்தை வச்சிருக்கிறார்னா யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? யார் உங்களை மீட்டெடுக்க முடியும்? வசனத்தின் படிக்குமா? அதே வசனத்தை 7. ஆகாசி அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய அடியானும் குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் நீங்களாக்கி விடும் என்று சொல்லி கீழ்ப்படிமா. கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். இங்க பாத்தீங்களா என்ன நடந்தது? இவன் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷத்துல இருந்தும் அவருடைய ராஜபாரத்தின் பொக்கிஷ அறைகளில் இருந்து வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து யாருக்கு கொடுக்கிறான்? யாருக்கு கொடுக்கிறான்? அசீரிய ராஜா விடுதலை கொடுக்கிறான். நீங்க இத வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க, ஹாப்பியா இருங்க. எனக்கு இந்த காரியத்துல இருந்து விடுதலை தான். அன்பு பிள்ளைகள், தேவஜனம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷத்துல இருந்து எடுத்து ராஜாவுடைய கோவில் சாலையில இருந்து எடுத்து அவர் சேர்த்து வந்தது எல்லாவற்றையும் எடுத்து அசீரிய ராஜா இடத்துல கொடுக்கிறார். அவருடைய கண்கள் இப்பவும் தேவனிடத்துல திருடும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேலையில நெருக்கம், துன்பம், வேதனை, கஷ்டம் எல்லாம் வர வேலையில நாமும் கூட பணத்தை எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட கொட்டுகிறோம். ஆண்டவர் மறந்துடுறோம். ஆனா கர்த்தர் எதுக்கு இந்த வியாதியை கொடுத்தார் மறந்துடுறோம். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில உண்டானது மறந்துடுறோம். தேவன் அவரை பார்க்கும்படியாய் செய்கிறாரு. ஆனா நான் கர்த்தரை பார்க்காம
மனுஷர்களை பார்த்து ஓடுகிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த டாக்டரை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் சொல்றது டாக்டர் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. இந்த டாக்டரை கர்த்தர் தான் எனக்கு காமிச்சார். இவனுக்கு கூட அப்படிதான் சொல்லியிருப்பான், இந்த ராஜாவை கடவுள் தான் எனக்கு அனுப்பினார்ப்பா, இந்த கடவுள் தான் இந்த ராஜா மூலமா இந்த காரியத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். இப்படிதான் நாமும் கூட அநேக வேளைகளை சொல்லுவோம். டாக்டர்கிட்ட பெரிய காரியம் என்று எண்ணி டாக்டர் இடத்துல போய் பணத்தை மாறி கொட்டுகிறதான மனுஷர்களாக இருக்கும். என் தேவப்பிள்ளை, என் தேவனிடத்துல வந்திருக்கிறேன். நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா, என் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை முன் வைத்து நாம் கடந்து போவோம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 படிச்சோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கணும். ஹல்லேலூயா. அவர் வழிகளிலே நடக்கிறவன் பாக்கியவான். அவனுக்கு என்னதான் ஆசீர்வாதம் உண்டாகும், அவனோட வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது. அவன் நிறைவான ஆசீர்வாதங்களை காண்பான். அவனுக்கு எல்லா பிரச்சனையும் பிசாசு கொண்டு வருவான். ஆனா என் தேவனுடைய கிருபை அவனை எல்லாவற்றிலிருந்து விலக்கி மீட்டுக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமையின் கரம் அவரோடு கூட இருக்கும். அவருடைய பயம் அவனுக்கு எல்லாவற்றிலிருந்து விலக்கி அவனை தேவன் ஆசீர்வாதத்தின் பாதைகளை நடத்த போவான். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு நம்ம குற்றப்படுத்தி விடணும். அவனை கர்த்தர் கைவிட்டுட்டாரு, நீ ஏசப்போதன கொண்ட உனக்கு ஏன் வியாதி? பிசாசே, என் தேவ கிருபை எனக்கு எல்லாவற்றையும் நன்மை செய்ய வல்லமுள்ளதா இருக்குன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசே, நீ தோத்து போனவன், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவன் இப்பொழுது எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த வியாதியை செய்ய என் தேவன் எனக்கு பலன் தருவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடனிலிருந்து என் தேவனை விடுதலை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும். நீ கர்த்தருக்கு பயந்து ஆனா வழிகளிலே அவருடைய வழி இல்லாம உலக மனுஷர்களுடைய வழிகளிலே, உலகத்தாருடைய வழிகளிலே நாம் நடப்போம் என்று சொன்னா நான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது உண்மையற்ற பயம். ஹல்லேலூயா. அது உண்மையற்ற பயம். அது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவனாயிருக்கணும். அப்பொழுதுதான் நீ ஆச்சரியவான். ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லா காரியங்களும் நிறைவேறிக் கொண்டு கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நானே இந்த கடைசி நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை உங்களிடத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க தேவனிடத்திலே திரும்பும்படியாய் கர்த்தரிடத்திலே பேசிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை இப்பொழுது கேட்டு நீங்க மனம் திரும்பலனா தேவனிடத்திலே நாம் எப்படி கடந்து போக முடியும்? பாடல் பாடணும். அவருடைய வருகையில மறுரூபப்பட்டு கடந்து போக வேண்டும். நாம் பரிசுத்தத்தோடு இயேசு கிறிஸ்துவோட வருகையிலே நாம் மறுரூபப்பட வேண்டும். எப்படி மறுரூபப்படுவோம்? வாழ்க்கையில மறுரூபம் இல்லை. இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு என் தேவனுடைய நாமத்தை படைச்சல் பண்ணி உன்னிலே தேவனுடைய நாமம் உண்டு, என் தேவன் உன்னை தரித்திருக்கிறார், முத்திரை தரித்திருக்கிறாரு. நீ போய் தேவனுக்கு பிரியமான இடங்களில் நிற்கும் பொழுது அங்க தேவநாமம் தூஷிக்கப்படும். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். இதனாலே தேவன் உனக்கு சிக்ஷை கொடுப்பாரு. அந்த வேளையிலும் கூட நீ கர்த்தரை நோக்கி திரும்பி பார்க்காம உன்னுடைய பாவத்துல நீ விரண்டும் இன்னும் பெரிய பாவத்துக்குள்ளே நீ கடந்து போவேனா? நம்ம எப்படி கர்த்தரிடத்திலே கடந்து போக முடியும்? எப்படி தேவனிடத்திலே கடந்து போக முடியும்? நான் கர்த்தருக்கு உண்மையான மனுஷனாய் இல்லாதவனாய் இருக்கிறேன். தேவன் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்துல உண்மையும் உத்தமமான மனுஷராய் நாம் வாழ வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அவருடைய வழிகளிலே நாம் நேர்த்தியாய் நடக்க வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல். ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாதா? வலதுபுறமும் இடதுபுறமும் சாஞ்சிடக்கூடாது. தேவனை மாத்திரம் முன் வைத்து போகணும். இந்த பாஸ்டர் நான் ஃபாலோ பண்றேன். இந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன், வியாதி வரும்போதெல்லாம் செபிப்பாரு. அந்த பாஸ்டர் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போட்டோ, பாஸ்டர் போட்டோ. நண்பர்களே, தேவன் ஒருவருக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் எனக்காக மரிக்கவில்லை, என்
தேவனுக்காய் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவனாய் காணப்படும். என் தேவன் ஒருவருக்கே எல்லா கனத்தையும் செலுத்தணும். அவருக்கே பயந்து நடுங்குகிறதான மனுஷனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் மிக அழகாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 யாராவது எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வசனம் போட்டிருக்கிறதை பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. You are the temple of God. The Holy Spirit is dwelling in you. தேவனுடைய பரிசுத்த ஆவி உன்னிலே வாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் நீ உணராமல் இருக்கிறாயா? இது இன்னும் உனக்கு புரியலையா? நான் தேவச்சனமே, நீ பரிசுத்த ஜாதி. தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீ தேவனிடத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயினா தேவன் உனக்குள்ளே அநேக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம். ஒருவன் இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன பண்ணுவான்னு சொல்லுகிறாரு. நான் அவனை சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? You are the temple of God என்று சொல்லுவார். இது தேவனுடைய ஆலயம். உங்களோட சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரம் தீட்டப்படுவதற்கு தீமையான காரியங்களை இந்த சிந்தைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த பரிசுத்த சரீரத்தை நீங்கள் பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கு இந்த இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. இது தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயமாய் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த உணரமா இருக்கீங்களாப்பா அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மேடையிலே கேட்கிறார். என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, தேவனை உணரும்படியாய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் பக்கத்திலே நாம் திரும்பும்படியாய் கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய ஆலயம் அழுக்காச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. அவர் உங்களை நடத்த முடியாது. நீங்க தேவனுடைய நீதி பாதைகளிலே நடக்க முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதில்லை. தங்களுடைய விருப்பத்தின்படி, தங்களுடைய சிந்தைகளின்படி, தங்களுடைய பொறாமைகளின்படி, தங்களுடைய விருப்பங்களின்படி அநேகரை நேசிக்க, அநேகரை அன்பு காட்ட அவருடைய இருதயமோ வெகு தூரத்தில் இருக்கிறதா இருக்கிறது. அவருடைய இருதயம் வெகு தூரத்தில் இருக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கலனா நீ யாரை நேசிப்பாய்? தேவன் இந்த நாளில் இடத்திலே கேட்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை ஆகிய உன்னுடைய குடும்பத்திலே நீ ஒருவனப்படாம, நீ கர்த்தருக்குள்ளே நீ பரிசுத்தமாய் வாழாம நீ எப்படி தேவனுக்கு பிரியமுள்ள மகனாய் வாழ முடியும்? அப்படின்னா இந்த சரீரம் எப்படி தேவனுடைய ஆலயமாய் காணப்படும்? ஆகினால்தான் இந்த தேவனுடைய ஆலயமா இல்லாம இது அநேக விக்கிரகங்களின் கிரியைகள் இந்த சரீரத்துக்குள்ளே காணப்படுகிறது. தேவனுக்கு கனப்படுத்த முடியல. ஆராதனைக்கு வாங்க, எனக்கு பிஸி, நான் வேலையா இருக்கிறேன், என் பிசினஸ் முக்கியம், என் வேலை முக்கியம், எங்க ஹஸ்பண்ட் முக்கியம், எங்க ஃபாரின்ல இருந்து ஒரு அங்கிள் வந்திருக்காங்க அவங்க முக்கியம். என் தேவனுக்கு ஜீவன் கொடுக்கலனா எது முக்கியத்துவம் நீ படுத்த முடியும்? என் தேவன் உங்களுக்கு இந்த ஜீவன் தரலனா உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீங்கள் முதலிடம் பிடிக்கிறதான தேவச்சனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்தது நோக்கம் உண்டு. என் தேவன் உங்களை பரிசுத்த சந்ததியா தெரிந்தெடுத்தது நோக்கம் உண்டு. தாசிரியா ராஜா தேவனை கனப்படுத்த வேண்டியவன் பிசாசை கனப்படுத்துகிறார்.
பிசாசுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் செலுத்துகிறான். பிசாசுக்கு மனுஷனிடத்துல இவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறான். நீங்க என்ன ரட்சிங்க எடுங்க. பிள்ளை, நம்ம யாரை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம யாரை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? உங்களை நீங்க ரட்சிக்கபடியாய் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கிற நாம் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கிற இருதயம் உடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எத்தனை பாடுகளில் இருந்து மீட்டெடுத்துக்கிறார், எத்தனை துன்பத்தில் இருந்து மீட்டெடுத்துக்கிறார், எத்தனை கஷ்டத்துல இருந்து மீட்டெடுத்துக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஒரு நொடிப்படுதல மறந்து, ஒரு சின்ன ஒரு காரியத்துல நான் மறந்து, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு விரோதமாய் செய்கிறார் என்ன வாயிலே அறிக்கையிட்டு அதுக்கு விரோதமான காரியங்களை செய்வோம்னு சொன்னா எத்தனை துக்கம் தேவன் உங்கள் நிமித்தப்படுகிறவராயிருப்பா, எத்தனை துக்கப்படுகிறவராயிருப்பா. தேவச்சனமே, இந்த நாளிலே கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நெருக்கம் வரும்பொழுதெல்லாம், துன்பம் வரும்பொழுதெல்லாம் நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் யாருடையது? It's not from mine. இது எனக்கான சரீரம் அல்ல, இது தேவன் தந்த சரீரம். இந்த சரீரம் தேவனுக்கான பரிசுத்த ஜீவியம் செய்ய. ஹல்லேலூயா. நண்பர் கூப்பிடுவான், வாடா ஃப்ரெண்டு, you are my close friend. நான் ஃபாரின்ல இருந்து என் நண்பன் வந்திருக்கிறாரு, உனக்காக அநேக காரியங்களா வாங்கி வச்சிருக்கிறேன், வரியா? இதான் வரண்டா, வேகமா பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போறேன். என் அன்புகளே, இது பரிசுத்த தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்த கடந்து போடாதே. தேவனுக்கென்று இதை ஒப்புக்கொடு. இதிலே அநேக நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்வீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். கர்த்தர் நித்தம் உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை இன்னுமான பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவர் கடந்து உங்களை கடம்பிடித்து நடத்தி சொல்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவருடைய போதனைகளினால அவருடைய கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னா நம்ம எப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்? இந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதானே இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க அவிச்சி போட்டு நீங்க உங்களுடைய சொந்த வழிகளிலே உங்களுடைய மாம்சத்தின் சிந்தைகளிலே நீங்க நடப்பீங்கன்னா தேவன் எப்படி நம்மளுக்குள்ளே வாசமாய் இருப்பார்? தேவன் எப்படி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்? அவர் பார்க்க வேண்டிய இடங்களை நீங்கள் பார்க்காமல் இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா தேவன் எப்படி உங்களை அவருடைய வழிகளிலே நடத்தி செல்ல முடியும்? மொபைல் போன் எல்லாம் கையிலும் போன் திறந்தனா ரீல் தான், அதான் ரீல்னு தெரியல, ஆனாலும் ரீல்ஸ் தான், ஆனாலும் ரீல்ஸ். தேவ நேரத்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காய் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய அவயங்களையும் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எதையும் நீங்க தேவனுக்காய் பயன்படுத்துங்க. அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காய். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தையும் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க வாழ்க்கை எல்லாம் சிந்தைகள் எல்லாம் உங்க பிசினஸ் நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய கண் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். நீங்க அவருடைய பாதைகளிலே நடப்பீங்க. இந்த ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம சற்று பார்த்தோம். இப்படிப்பட்டதான மனுஷனாய் நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ராஜாவை போல நம்ம வாழக்கூடாது. நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். உலக மனுஷரோடு கடந்து உலகத்தின் காரியங்களோடு கடந்து நம்ம வாழ்க்கை திசை மாறி போயிடாம நீங்க கர்த்தரை முன்வைத்து நீங்க நடப்பீங்கன்னா அவர் கரம் உங்களை தாங்கி நடக்கும். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை இந்த நாளிலே என்னை பரிசுத்தப்படுத்தும்படியா இவ்வளவு நேரமாய் நீங்க பேசுறீங்க அப்பா. ஆண்டவரே
உங்களுடைய சத்தத்தை கேட்டேன், உங்களுடைய வார்த்தையை கேட்டேன் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தினதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. நான் உங்களுடைய சிந்தையுடையவனாய் உமக்காய் வாழ்கிறவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறான். என்னிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. என் நெருக்கத்துல நான் உம்மை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய நெருக்கத்துல நான் உம்மை நோக்கி பார்த்தான். அதனால அவர் எல்லா காரியத்திலும் விடுதலை பெற்றுக் கொண்டாரப்பா. இனிமேல் நானும் தாவீதை போல என் நெருக்கத்தின் வேலையில நான் உம்மையிடம் வருவேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்ப்பேன். எனக்கு நீர் மாத்திரமே எனக்கு விடுதலை தரக்கூடும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எனக்கு விடுதலை தர முடியும் ஆண்டவரே. சுகம் தர முடியும் ஆண்டவரே. என்னை விடுதலை செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய கிருபையினால் என்னை மூடுங்க. உடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் உடைய வசனங்களின்படி நாங்கள் வாழ உதவி செய்யும். எல்லாம் துதிகரமாக ஞாபகம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. வேலை திருவருங்கள் உங்களுடைய காத்திருக்கிறவர்கள் வரிசையாய் அமரலாம். திருவருளுக்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாக கர்த்தராமே கர்த்தருக்கு பயந்து நம்மளை நடக்கவும், கர்த்தருடைய வழிகளிலே நடக்கவும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்து கரம் பிடித்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.